அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரபி இலக்கணத்தோட 4வது பாடம். இதுக்கு முன்னாடி 3 பாடம் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதோட லிங்க்கை இன்ஷா அல்லாஹ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, அரபி இலக்கணத்தை கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் புரியும் நமக்கு. கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாடம் 4 அல் ஜின்சியா. ஜின்சியா அப்படின்னா ஜெண்டர், பாலினத்தை குறிக்கும். தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆண்பால், பெண்பால், இன்னும் நடுவின் பால், அதாவது நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அசையாத பொருட்கள், அதாவது அக்ரிதிணை பொருட்களை குறிப்பாங்க. இப்போ ஆண்பாலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பாய், பையன். பெண்பாலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கேர்ள், பொண்ணு. இதுவே டேபிள் அப்படின்னா அது வந்து நடுவின் பால், அசையாத பொருட்கள். இதை தான் இங்கே டேப்லெட் காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நியூட்டர் ஜெண்டர் அப்படிங்கிறது தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்குது. ஆனால் அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் நியூட்டர் ஜெண்டர் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஒன்று ஆண்பாலாக இருக்கும், இல்லைன்னா பெண்பாலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஆண்பால் பெண்பால் பெயர் சொல்ல எதுக்கு இது நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வாக்கியத்தை, அதாவது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, அது வந்து ஸ்டார்டிங் பெண்பாலாக இருந்தால் அதை எப்படி எழுதணும், ஆண்பாலாக இருந்தால் எப்படி எழுதணும் அப்படிங்கிற சில சட்டங்கள் இருக்குது. அப்போ அது தெரியணும் அப்படின்னா எது பெண்பால் எது ஆண்பால் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால் செய்ய முடியும். இப்போது பெண்பாலுக்குரிய அடையாளங்களான பெயர் சொற்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, மீதி எல்லாமே ஆண்பால் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் விளங்கி கொள்ள முடியும். இப்போ பெண்பால் அடையாளங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? முதலாவது, பெண்பாலை குறிக்கும் வார்த்தைகள். அவங்களுக்கு வந்து அதை சொன்னாலே அது அவங்கள பெண்ணு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இதுக்கு இங்கிலீஷில் சொல்லணுன்னா பயாலஜிக்கல் ஃபீமேல். இப்போ உம்முன் அப்படின்னா தாய், அப்போ தாய் அப்படிங்கிறவ பெண் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அடுத்து பின்துன் அப்படின்னா மகள். அடுத்து உஹுத்துன் அப்படின்னா சகோதரி. இவங்க எல்லாருமே இவங்களோட ரோலே பெண் தானே, இந்த பெண்ணோட குறிக்கிறது முதல். ரெண்டாவது தாவுல் மர்பூத்தா. தாவுல் மர்பூத்தான்னா இந்த குண்டுதா, இந்த தாவுக்கு தான் தாவுல் மர்பூத்தா அப்படின்னு சொல்லப்படும். அதிகமான, அதாவது 80% பெண் பால் பெயர் சொல்கள் வந்து இந்த தாவை கொண்டு தான் முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லும்போது ஆயிஷத்துன், ஃபாத்திமத்து, ஆமினத்து. ஸோ இந்த மாதிரி இந்த தாவை கொண்டு முடியும். இப்போது பெண்பால், இப்போ இது வந்தெல்லாம் பெண்களோட பேர், இதை வச்சு இது பெண்கள்னு தெரிஞ்சிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன, பெண்பாலோடைய பெயர் சொல். இப்போ அப்படி வரும்போது சலாத்துன், சஜரத்துன், சூரத்துன். ஸோ இப்படி அந்த தாவுல் மர்பூதா, கடைசியில் அந்த தாவரக்கூடிய பெயர் சொல்கள் எல்லாமே பெண்பாலை குறிக்கும். அடுத்தது அலிஃப் ஹம்சாவை வச்சு முடியக்கூடிய பெயர் சொற்கள். அதாவது சமாவுன், சபாவுன். சமாவுன்னா வானம், சபாவுன் அப்படின்னா காலை. ஸோ இப்படி வரக்கூடிய அதாவது கடைசியில் அலிஃப் ஹம்சாவை வச்சு முடியக்கூடிய பெயர் சொல்களும் பெண்பால் பெயர் சொல்கள். அப்புறம் ஊர்கள், நாடுகள், நகரங்களுடைய பெயர்கள். இது கடைசியில் அந்த தா வந்தாலும் சரி வராட்டியும் சரி இது பெண்பாலுடைய பெயர் சொல்கள் தான். யமன், மிஸ்ர், இதுக்கு பெண்பாலுடைய அடையாளம் இல்லை. ஆனாலும் இதை வந்து அதாவது ஊர்கள், நாடுகள், இது பெண்பால் அப்படிங்கிற கான்செப்டில் இதையும் நம்ம பெண்பாலாக தான் கருதப்படும். அடுத்து நெருப்பு மற்றும் ஒளியோடைய பெயர்கள். நார் அப்படின்னா நரகம். ஜஹன்னம், நார் அப்படின்னா நரகம், ஜஹன்னம் அப்படின்னாலும் நரகம். நூர் அப்படின்னா ஒளி. சம்சுன் அப்படின்னா சூரியன். அதாவது நெருப்பு மற்றும் ஒளியை குறிக்கக்கூடிய பெயர் சொல்கள் வந்து பெண்பாலுடைய பெயர் சொல்கள். அடுத்து ஜோடியாக அமைந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள். அதாவது நமக்கு தமிழில் நல்லாவே தெரியும், அதாவது கை, கால், கண், காது. ஸோ இது எல்லாமே டபுள் கேரக்டரில் வருதில்ல. இப்படி நம்ம உடல் உறுப்புகள் எதெல்லாம் ஜோடியாக படைக்கப்பட்டதோ அந்த உடல் உறுப்புகள் எல்லாமே பெண்பாலை சேர்ந்தது. ரிஜாலுன் அப்படின்னா காது, உதுனுன் அப்படின்னா காது, எதாவுன் அப்படின்னா கை, ஐனுன் அப்படின்னா கண். ஸோ ஜோடியாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அனைத்தும் பெண்பாலை சேர்ந்தது. இது இல்லாத மற்ற அனைத்துமே ஆண்பால்கள். ஸோ இப்போ என்னென்ன அப்படின்னு ஒரு சின்ன ரீக்கால் பார்ப்போம். பயாலஜிக்கல் ஃபீமேல், அதாவது பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அதுக்கு எக்ஸாம்பிள் உம்முன், உஹுத்துன். உம்முன்னா தாய், உஹுத்துன்னா சகோதரி. அடுத்து அந்த தாவுல் மர்பூத்தாவை கொண்டு முடியக்கூடிய பெயர் சொல்கள். சஜரத்துன், சலாத்துன், இப்படி வரக்கூடிய பெயர் சொல். அப்புறம் ஊர்கள், நாடுகள், நகரங்களுடைய பெயர்கள்.
அதாவது யமன், மிஸ்ர், மக்கா. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்தது அலிஃப் ஹம்சாவை கொண்டு முடியக்கூடியது. சபாவுன், சமாவுன் இப்படி வரக்கூடிய பெயர்ச்சொல்கள். அடுத்து நெருப்பு மற்றும் ஒளியுடைய பெயர்ச்சொல்கள். அதாவது நூர் அப்படின்னா ஒளி, சம்சுன் அப்படின்னா சூரியன். இப்படி நெருப்பு மற்றும் ஒளியால் வரக்கூடியது. அப்புறம் உடல் உறுப்புகள் ஜோடி ஜோடியாக படைக்கப்பட்ட பெயர்கள். ஸோ இவ்வளோ தான் பெண்பாலுடைய பெயர்ச்சொல்கள். இதுதான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது டவுட்னா இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.